அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் 2025 ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தின் 2ஆம் நாள் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம். சிலிர்க்க வைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நேற்றைய தினம் அவர்களுடைய வரலாற்றில் இடம்பெற்ற சில செய்திகளை நாம் நினைவுபடுத்தினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக ஆதாரபூர்வமான பல வரலாறுகள் இருந்தும் இன்றைக்கு உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் புனையப்பட்ட கதைகளை, இட்டுக்கட்டப்பட்ட கதைகளைத்தான் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா, திருமறை குர்ஆன் இருக்கு பாத்தீங்களா, அதில் அல்லாஹ் தன்னுடைய நபியை பற்றி என்ன சொல்கிறான், நபியினுடைய வரலாறு சம்பந்தமாக ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிற அந்த தேடல் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மள்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதிகபட்சமாக நாம செய்யக்கூடிய முயற்சி என்னன்னா, இப்ப நீங்க கேட்கறீங்க பாத்தீங்களா, நான் இப்ப சொல்றேன் ரசூலுல்லாஹ் இப்படி நடந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, இதுதான். இந்த மாதிரி அந்த செவி வழி செய்தியாக வரக்கூடிய செய்திகளை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான செய்திகளை சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்க எங்கிருந்து எடுத்தாங்கிற குழப்பம் மார்க்க அறிஞர்களுக்கே வந்துடும். ஏன்னா இவர் தான் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு 7 வருஷம் 10 வருஷம் போய் படிக்கிறாரு. அந்த மக்கள் சொல்லக்கூடிய வரலாறு இருக்கு பாத்தீங்களா, அது மார்க்க அறிஞர்களுக்கு தெரியாம இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் பத்தி தான் வரலாற சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதை கேட்டீங்கன்னு வைங்களேன், இப்படி கூட என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதா அப்படின்னு அவங்களுக்கே என்னன்னா குழப்பமாயிரும். இல்லைன்னா நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, சில பாடல்களை இப்ப நாவூர் ஹனீஃபா பாடலை கேட்கிறோம், அதுல அவர் நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா, அது சம்பந்தமான செய்திகளை எல்லாம் நம்ம உண்மைன்னு நினைக்கிறோம். உண்மையான தகவல்களும் இருக்கிறது. ஆனா நிறைய அந்த வரலாறுங்கிற பேர்ல படிக்கக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் போலியானது. ஆனா கேட்கறதுக்கு ரசனமா இருக்கும். இந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு கூட ஒரு பாடல் இருக்குல்ல, ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழை பாலகன், பழைய காலத்தில் கேட்டிருப்பீங்க. அதுக்கு இஸ்லாமிய வரலாறுக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப நீங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணி இதை கேளுங்க, உங்களுக்கு சிரிப்பா தெரியும். ஒரு 7 வயசு பையன் நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப அழுதானா, கடைசியில நோன்பு வைக்க சொன்னானா, அதுக்கப்புறம் அந்த பையன் மூத்தா போயிட்டானா, ஒரு முசாவர் உயிராக்கிட்டானா. இதான் இஸ்லாமிய பாடல். இதற்கெல்லாம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பாடலாம். அதே மாதிரி ஒரு நாள் நகரிலே படிக்கிறாருல்ல, ஒரு நாள் மதீனா நகரிலே அப்படின்னு எல்லாம் வரும். ஓங்கும் மஸ்ஜித் நபவின்னு எல்லாம் படிக்கிறாருல்ல. இதெல்லாம் தான் நம்ம வரலாறாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதோ ஒரு கற்பனை பாத்திர மாதிரி, ரசூலுல்லாஹ் நடந்தாங்கன்னா நிழலே விழுகாது, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை சொல்றார். இது மார்க்க அறிஞர்களே பள்ளிவாசல்ல நின்று கொண்டு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தா நிழலே விழுகாதான். சரி, நிழல் விழுகாது, அதனால இப்ப என்ன சிறப்பு?
இந்த பாயிண்ட்டை நீ இப்போ எதுக்காக சொல்ல வர்ற? முதல்ல நிழல் விழுகாத ஏதாவது ஒரு பொருள் இருக்குமா? இதெல்லாம் அவங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து படிக்கல. அவங்க எடுத்திருக்கக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா ஹசாயிஸ் அப்படிங்கிற ஒரு நூல். அந்த நூல்ல இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. லம் யகுன் யராலஹு லில்லுன் ஃபி ஷம்ஸின் வலா கமர். சூரியனுடைய வெளிச்சத்திலையும் சரி, சந்திரனுடைய வெளிச்சத்திலையும் சரி, நபிகள் நாயகத்தினுடைய நிழலை என்ன செய்யாது, கீழே விழாது. இந்த மாதிரி கதைகளை தான் என்ன செய்யறாங்க. அதே மாதிரி ரசூல்லா போனா மேகம் கொடை பிடிக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் இப்ப ரசூல்லா போனா மேகம் கொடை பிடிக்குமா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே எப்படிதான் பிறந்தாங்க, சுன்னத்து பண்ணி தான் பிறந்தாங்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, ரசூல்லாவை இழிவுபடுத்துறதுக்கு சொல்லல. அவர் நம்மளை விட கொஞ்சம் என்ன இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்னு காட்டணும், வேற ஒண்ணும் இல்லை. இதாவது கடந்த காலத்துல இந்த வாயில வர்றதெல்லாம் பேசுறது, அதே மாதிரி எழுதி வச்ச கதைகள். இன்றைக்கு நவீனமான காலம் தானே. இந்த நவீனமான காலத்திலேயாவது கரெக்டான செய்திகளை சொல்றாங்களான்னு பார்த்தா, வீடியோ வடிவத்திலையும் பல பொய்கள் இருக்கிறது. இப்போ நீங்க பாக்குறீங்களா, யூடியூப்ல எல்லாம் பாக்குறீங்கல்ல, ரசூல்லாவுடைய தலப்பான்னு அடிச்சு பாருங்களேன், இவ்வளவு வெறுசு வரும். ரசூல்லா போட்ட தலப்பா என்ன இருக்குது, இவ்வளவு வெறுசு வரலாம். அந்த தலப்பாவுடைய துண்டுல ஒரு 50 சட்டை என்ன செய்யலாம், தைக்கலாம். அப்ப இதுதான் ரசூல்லா போட்டிருந்த தலப்பாங்கிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருந்த செருப்பு, இதெல்லாம் இருக்கிறதா இருந்தா நியாயமா யார்கிட்ட தான் இருக்கணும், சவுதியில தான் இருக்கணும், சம்பந்தமே இல்லை. அப்ப இதுதான் ரசூல்லாவுடைய தலப்பாங்கிறது, இதுதான் ரசூல்லாவுடைய செருப்புங்கிறது. இதுல இன்னொருத்தன் பெருசா பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போட்ட ஜுப்பான், அது இந்த பள்ளிவாசல் இருக்கிற ஜுப்பா. இந்த பள்ளிவாசல் பார்த்திருக்கீங்களா? இந்த பள்ளிவாசலை விட பெருசா இருக்கு அந்த ஜுப்பா. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து, அதாவது ஒரு செய்தியை மேலோட்டமா கேட்கறது, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இவனை என்ன செய்யறது, இந்த கதவசனம் எல்லாம் எழுதுறது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவு உயரமா இருப்பதாக ஹதீஸ் வருது. அவர்களுடைய உயரம் என்ன படிச்சிருக்கீங்களா? தென்னை மரம் இருக்கு பாத்தீங்களா, தென்னை மரம் இப்ப எந்த அளவுக்கு பெருசா இருக்கு, அந்த அளவுக்கு இருப்பாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு ஹைட்டா இருப்பாங்க. அப்ப அவ்வளவு ஹைட்டா இருக்கக்கூடிய ஆளு போட்ட ஜுப்பா போட்டா எப்படி இருக்குன்னு இவன் கற்பனை. அதுக்கு தான் அவ்வளவு பிரம்மாண்டமா அன்னைக்கே வந்தப்ப ஊசி, நூலு, துணி, டெய்லர்ல இருந்து எல்லாமே வந்துட்டாங்க. எவன் அளவெடுத்தான், எவன் தைச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த கதையை கொஞ்சம் பாதியோடு நிறுத்தி வச்சிருக்கான். பாக்குறீங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல தான் இது மாதிரியான கட்டுக்கதைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையான வரலாறு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்த வரலாறு இருக்கு பாத்தீங்களா? உண்மையை சொல்லி ரசூலுல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கணும். போலியை சொல்லி நம்ம எதுக்கு அழைக்கணும்? இந்த மார்க்கம் இது கட்சியா? இது மக்கள் எல்லாம் வந்தே ஆகணும்னு ஏதாவது கட்சியா? ரசூலுல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை சொல்லுங்க. இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தலைவர் மாதிரி அவர் அந்த நிலையிலேயே இருந்தாங்க. இன்றைக்குள்ள தலைவர்களை பத்தி நீங்க ரொம்ப புகழ்ந்தீங்கன்னு வைங்களா, ரொம்ப சந்தோஷப்படுவான். மேடையில வச்சே என்ன செய்வான், தலைவர்களை புகழுவான். புகழப்படக்கூடிய மேடையில இருப்பான். எல்லாம் சந்தோஷம் அடைகிறாங்களா இல்லையா? இவர் வந்தனாலதான் மழை வந்ததுமா, அதுக்கு சந்தோஷப்படுவான். இவர் வறுமையே ஒளிஞ்சு போச்சுமா, அதுக்கு சந்தோஷப்படுவான். யாரு யாரு பாராட்டப்படுறானோ அவனால சந்தோஷப்படக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி போலியான பாராட்டுக்களை இதையெல்லாம் விரும்பவா செஞ்சாங்க? உலகத்திலேயே யாரும் சொல்லாத வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. குல் இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும். இது திருமறை குர்ஆன்லயே இருக்குது, 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம். இதுக்கு என்ன பொருள்? அல்லாஹ் நபிகள் நாயகத்தை மக்கள்கிட்ட அறிமுகம் பண்ண சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்னமான பஸரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். வித்தியாசம் என்ன? யூஹா இலைய, எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டா, எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருது, நான் இறை தூதரா இருக்கிறேன். அதுதான் வித்தியாசமே தவிர வேறு எந்த வகையிலையும் வித்தியாசம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் ஒன்ன மாதிரி தான். யாராவது சொல்றாங்களா இன்னைக்கு உலகத்துல? ஏண்டா நீ நானும் ஒன்னா, என் பக்கத்துல உட்காடுறேங்கிறான். நீ என்கிட்ட எப்படி உட்காருவ? நீ நானும் ஒன்னா, சமமா? இப்படி எல்லாம் தானே கேட்கறாங்க எல்லா தலைவர்களுமே.
ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? இன்னும் சொல்ல போனா இதையெல்லாம் எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு கேட்டா, மக்கத்து காபிர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா நீங்க இறை தூதர்னு சொல்றீங்க, உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமே இல்லையே. அப்ப நீங்க இறை தூதர்னு சொல்றதா இருந்தா ஏதாவது வித்தியாசமா உங்கள்ட்ட இருக்கணும் இல்ல? உங்கள்ட்ட வந்து தங்கத்திலேயே ஒரு வீடு இருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆன்ல வந்து நீங்க 17வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனத்தை எடுத்து பாருங்க. வகாலூ லன் நுமின லக ஹத்தா தஃஜுலனா மினல் அர்லி யம்புஆ. ஓடக்கூடிய அந்த ஆறுகள் உன்னிடத்திலே இருக்கிறதா? பேரிச்சம்பள தோட்டங்கள் உன்னிடத்திலே இருக்கிறதா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இந்த வானத்தை வந்து துண்டு துண்டா உனக்கு போட முடியுமா? இப்படி எல்லாம் தான் என்ன செஞ்சாங்க மக்கத்தினுடைய காபிர்கள். ஏன்னா அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க தலைவர்கள். அவங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னு கேட்டா, நம்மளை விட வித்தியாசமா இருக்கணும். அந்த வித்தியாசம் எப்படி? யாராலையும் செய்ய முடியாம இருக்கணும், சாத்தியமே இல்லாம இருக்கணும். இப்படித்தானே மக்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும், நான் உங்க மாதிரியான ஆளுதான். என்னுடைய வரலாறை நீங்க படிக்கணுமா? குர்ஆன்ல இருந்து படிங்க. என்னுடைய வரலாறை நீங்க படிக்கணுமா? ஹதீஸ்ல இருந்து படிங்க. இன்றைக்கு நாம எத்தனையோ முன்னேற்றத்தில் இருக்கிறோம். ரஹீக்னு ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ரஹீக் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பதிவு பண்ணப்பட்ட ஒரு புத்தகம். சமீபத்தில் வந்ததா? அதை முழுமையாக படித்த சகோதரர்கள் மட்டும் கை தூக்குங்க. தமிழ்ல தான் இருக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்க மட்டும் கை தூக்கினா போதும். அவங்க படிச்சிருக்கிறாங்க, இவரு படிச்சிருக்கிறாரு, தமிழ்ல தான் இருக்கு. அப்ப பாத்தீங்களா நம்மளுக்கு அந்த தேடல் இல்ல. பாத்தீங்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல நம்மளுக்கு பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது. பெருசா வேணாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மச்சான் பேர் என்ன? மச்சான் பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மச்சான் பேர் என்ன? நம்ம யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் தங்கச்சி இருந்தா தானே மச்சான் இருக்கலாம். உடனடியாக அது எப்படி மச்சான் இருக்கணும்ல கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு தங்கச்சி கிடையாது. தங்கச்சி இருந்தாலும் மச்சான ஒரு ஆள் இருப்பாங்க. நம்ம யோசிக்கிறோம், ஒருவேளை மச்சான் இருப்பாரோ, 2 மச்சானா 3 மச்சானா நம்ம யோசிக்கிறோம். இருக்குதா? இப்ப என்ன சந்தேகம் மக்களுக்கு? என்ன சந்தேகம்னா மச்சான் இருக்கிறான்னு தெரியுது, 2ஆ 3ஆன்னு தெரியல. அடுத்த கேள்வி 2ஆ 3ஆன்னா நம்ம என்ன பதில் சொல்றது? இப்படி ஒரு திகைப்பு தான் நம்மளுக்கு ஏற்படுதே தவிர, ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து தம்பியே கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தங்கச்சியே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரை பத்தி உண்டான செய்திகள் நம்மளுக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் வந்து வருத்தப்படக்கூடிய செய்தி தான். விளங்குதுங்களா? என்ன இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். ஒண்ணு இல்ல, நம்ம நாட்டினுடைய முதல்வர் இருக்கிறார், அவருடைய குடும்பத்தில் எத்தனை பேர் நம்ம டக்குன்னு சொல்றோமா இல்லையா? அவருடைய பேர் என்ன சொல்றோமா இல்லையா? அவருக்கு எத்தனை குழந்தை என்ன சொல்றோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை குழந்தை, அதுல ஆண் குழந்தை எவ்வளோ, பெண் குழந்தை எவ்வளோ? இப்படிப்பட்ட அடிப்படையான விஷயங்களையாவது நாம விளங்கி வச்சிருக்கிறோமா? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து வைத்திருக்கிறது பாத்தீங்களா, முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா வாழ்வியல் பாடத்தை தானே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது என்ன? வாழ்வியல் பாடம் தானே. அந்த வாழ்வியல் பாடத்தை நீங்க கரெக்டான முறையில படிச்சீங்கன்னு சொன்னா யார்கிட்ட வேணாலும் எடுத்து சொல்லுவாங்க. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யார்கிட்ட வேணாலும் நம்ம எடுத்து சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஈர்ப்புடைய வரலாறு, அந்த அளவிற்கு கவர்ச்சியுடைய வரலாறு, அந்த அளவிற்கு நம்மளுடைய விழிப்புணர்வை தூண்டக்கூடிய வரலாறு, அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு இருக்கிற மக்களுடைய இதயங்களை கொள்ளையடிக்கக்கூடிய வரலாறு. அந்த வரலாற்றையாவது மீளாவது விழாவிலையாவது பேசுகிறார்களா? இன்றைக்கு மீளாது விழான்னு படிக்கிறாங்களே. இப்ப நான் சொன்னேன்ல, எது இந்த நிழல் விழுகாதுங்கிறது, மேகம் கொடை பிடிக்குங்கிறது, இதெல்லாம் மீளாது விழாவில் தான் பெரும்பாலும் பேசவும் படுகிறது. தலைப்பு மீளாது விழா. நபிகள் நாயகத்தினுடைய வரலாறான பேசப்படக்கூடியது என்ன? எல்லாம் கதையும் கப்சாக்களுமா தான் இருக்கு. அதனால நேற்று சொன்ன மாதிரி நிறைய வரலாறு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னை பிற மனிதர்களை விட உயர்வானவராக, புகழை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்களான்னு பார்த்தீங்கன்னா
இந்த நேரத்தில் ஒரு மனிதன் புகழ விரும்புவான். ஆனா அந்த நேரத்தில் கூட புகழ தூக்கி காலுக்கு கீழே மிதிச்ச தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ உலகத்தில் யாருக்கெல்லாம சிலை இருக்கு பாத்தீங்களா, ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல? செய்ய முடியாதா? அந்த காலத்தில் சிற்பக்கலைங்கிறது கிடையாதா? எல்லாம் இருக்கதானே செஞ்சது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருந்தாவே போதும், இன்றைக்கு சிலை நிறைய இருக்கும். ஏன் அதெல்லாம் தடுத்தாங்க? நான் ஒன்ன அறிவிலியாக்கிறதுக்கு வரல, என் மேல அந்த பக்தியை ஊட்டுறதுக்கு வரல. உன்னுடைய அறிவை புடம் போட்டு இறைவன் யார், மனிதன் யார் வித்தியாசம் தெரியணுமா இல்லையா? அப்படிங்கறதுனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம உயிரை விட அதிகமாக மதிக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாது, அவருடைய கை எப்படி இருக்கும், நிறம் எப்படி இருக்கும், முடி எப்படி இருக்கும், ஏதாவது தெரியுமா? ஆனாலும் அவர் மேல நம்மளுக்கு ஒரு தேடல் இருக்குல்ல, ஒரு பாசம் இருக்குல்ல. அவரை பத்தி யாராவது குறை சொன்னா அவங்களுக்கு பொறுக்க முடியல. காரணம் என்ன? அது இறை தூதருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இயல்பாகவே வழங்கி இருக்கக்கூடிய மதிப்பு தான். அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுல மெய்சில் இருக்கக்கூடிய வரலாறுன்னு சொல்லி நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹுனைன் போர்ல இருந்து என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியோட வர்றாங்க. பொதுவா அந்த காலத்துல இந்த போரில் இருந்து வெற்றி அடைஞ்சு வந்தாங்கன்னு வைங்களேன், கனிமத் பொருள் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஏன்னா போர்ல யாரு தோல்வியை சந்திக்கிறாங்களோ அவர்களுடைய ஆயுதத்தை விட்டுட்டு போயிருவாங்க. அவர்கள் கொண்டு வந்த எல்லாத்தையுமே கீழே விட்டு போட்டு ஓடி போயிருவாங்க. அதை யாரு வெற்றி அடைகிறார்களோ அவங்க எடுத்துக்குவாங்க. அது மார்க்கத்திலையும் ஹலால் தான். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, கனிமத்து பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர் நோக்கி வர்றாங்க. இது சஹாபாக்கள் எல்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டா, இப்ப ரசூலுல்லாஹ் வெற்றி வாகையோட வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செல்வத்தை எடுத்து தான் வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம அந்த செல்வத்தை கேட்கணுங்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க, எல்லாமே ஆர்வத்தோட வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆர்வத்தோட சஹாபாக்கள் வந்து கேட்பாங்கல்ல, எங்களுக்கு அதை தாங்க, எங்களுக்கு இதை தாங்க. அவங்க எந்த அளவுக்கு கேட்டாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் தாங்க தாங்கன்னு பக்கத்திலே போயிட்டாங்க. இப்படி போய் என்ன ஆச்சுன்னா, ரசூலுல்லாஹ் தாங்கன்னு ரசூலுல்லாஹ் கீழே விழுந்துட்டாங்க. எங்க விழுந்தாங்கன்னா, முள்ளு மரத்துல விழுந்துட்டாங்க. முள்ளு மரம் இருக்கு பாத்தீங்களா, முள்ளுன்னா ரொம்ப பெருசா இருக்கு பாலைவனத்துல. இந்த ஒட்டகம் சாப்பிடக்கூடிய முள்ளெல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, அந்த மரம் அது ஹதீஸ்ல கூட வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி திரும்பி வந்தாங்க. மக்கள் போய் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பொருளை கேட்டாங்க. எந்த அளவு கேட்டாங்கன்னு கேட்டா, ஹத்தா இல்தர்ரூஹு இலா சமுரா, முள்ளிலேயே தள்ளி விட்டுட்டாங்க. இத்தனைக்கு அவங்க யாரு, இறை தூதராகவும் இருக்கிறாங்க, சமுதாய தலைவராகவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட மக்கள் அணுகக்கூடிய முறையை பாருங்க. இது சரியான பண்பாடு இல்லை நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஆள் சரியில்லாம நடந்தாருன்னா நாம எப்படி நடப்போம்? அந்த மாதிரி நபிகள் நாயகம் நடந்தாரா? நீங்க அப்படி நடப்பீங்களா? இன்றைக்கு தத்துவம் பேசுறான எவனாவது அப்படி நடப்பானா? ஒன்னு இல்ல, நீங்க இப்ப இஃப்தார் அரிசியை கொண்டு போறீங்க வீட்டுக்கு கொடுக்கறது, டூ வீலர்ல கொண்டு போறீங்கன்னு வைங்களேன், வாங்கக்கூடியவர் ஓடி வந்து வாங்குறாரு. அந்த டூ வீலர் பிடிச்சோம், டூ வீலரோட நீங்க கமுந்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? இஃப்தாரை கொடுப்போமா இல்ல வேற ஏதாவது கொடுப்போமா? இங்க ஏண்டா உனக்கு நன்றி கேட்டவன என்ன கொடுக்கத்தாண்டா வந்தேன், என்னென்னமோ பேசுவோமா இல்லையா? ஒண்ணு கேட்ட வார்த்தை பேசுவோம், இனிமேல் உனக்கு இஃப்தாரும் வாழ்நாளே கிடையாதுன்றோம் இல்லையா? இது நம்மளுடைய தன்மை, இந்த மனிதனுடைய தன்மையை இதுதானே. இந்த மனித தன்மையை வென்றவர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் தான் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் மாசில்லாத பேரிரையின் படிக்கிறோமா இல்லையா? மாசில்லாத பேரிரையின் மாசற்ற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாம புகழ்ந்து சொல்வதற்கான காரணம் என்ன? தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டா முள்ளுல போய் சட்டையெல்லாம் மாட்டிருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, ஆத்தூனி ரிதாயி, அட கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, என் வேட்டி வரங்க கண்டு விழுந்துங்கிறாங்க. வேட்டி இருக்கு இல்லைங்க, வேட்டி கண்டு விழுந்துட்டு போச்சு. அப்ப வேட்டி ஒரு பக்கம் கண்டு விழுந்துச்சுன்னா அந்த அளவுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. அந்த முள்ளு மரத்துல துணியெல்லாம் என்ன செஞ்சிருக்குது, அங்கேயும் இங்கேயும் பிஞ்சிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் என்னதான் சொல்றாங்க, ஏன்னா அவங்க கூச்ச சுபாவம் உள்ள ஆளு தானே, கன்னி பெண்ணை விட அதிகமாக வெக்கப்படக்கூடிய நபிகள் நாயகன் ஹதீஸ்ல வருது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அட வேகமா நம்மளுடைய வேட்டி எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கடைசியில வேட்டியெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ்கான் அலி அதது ஹாதிஹில் இலாஹி நஅமன் லகஸம்துஹு பைனகும்,
இந்த முள்ளு மரம் இருக்குல்ல, எத்தனை முள்ளு மரத்தை நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவிற்கு எண்ணிக்கையில் என்னிடத்தில் ஜகாத் இருந்தால், பொருளாதாரம் இருந்தால், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தானே கொடுக்க போறேன். நான் என்ன என் அக்கௌண்ட்லயே போட போறேன்? இதை நான் கொண்டு வந்ததே இருக்கு உங்களுக்கு கொடுக்கறக்காக வேண்டியதானே. அப்ப ஏன்னா அந்த அளவுக்கு என்னன்னா மக்களுடைய பொருளாதாரம் இருக்குது, பொது காசு. அந்த விஷயத்துல நெருப்பாக இருந்தவர் நபிகள் நாயகம் அவர்கள். நிதானமா தான் நடப்பாங்க. ரசூலுல்லாஹ் நடக்கிற நேரத்தில் நிதானமா நடப்பாங்க, அவசரம் இருக்காது, பொறுமையா தான் இருப்பாங்க. பள்ளிவாசல்ல வந்தவொடனே எந்திரிச்சு ஓட மாட்டாங்க. ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் ஓடினாங்க. எந்த சந்தர்ப்பம்? ஒரு தடவை ஜமாத்து தொழுகை முடிஞ்ச உடனே நாம் இப்ப கட கட கடன்னு எந்திரிச்சு ஓடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்திரிச்சு ஓடினாங்க. யாருக்கும் காரணமே தெரியல. ஓடி போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நேத்து ஜகாத் வகைக்காக வேண்டி பொருளாதாரத்தை கொடுத்திருந்தாங்க, அதை நான் வீட்டில் வச்சு போட்டு வந்தேன். இப்பதான் எனக்கு நினைவே வருது, ஜகாத் பொருள் வீட்டில் இருக்கலாமா? இப்ப நான் அப்படியே மோத்தா போயிட்டேன்னு வைங்களேன், மனைவி என்ன நினைப்பாங்க, இது ரசூலுல்லாஹ் நம்ம கணவருக்கு சொந்தமானதுன்னு அவங்க நினைச்சிட்டா அப்ப மக்கள் காசு எங்க போயிடும்? என் வீட்டுக்கு போயிருமா இல்லையா? அதனாலதான் இப்ப நினைவு வேகமா ஓடி போய் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குனாங்களே இல்லையா? அப்ப அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா வேணாங்க, அவங்களுடைய சொத்தையே இழக்கதான செஞ்சாங்க. பிரச்சாரம் பண்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன கீழ்நிலையிலேயே இருந்தாங்க, அவர் பணக்காரரா இருந்தார். இன்றைக்குள்ள யாரை பார்த்தாலும் கீழ்நிலையில இருந்தா பெருசா இருப்பார். அரசியல்ல கீழ்நிலையில இருந்து பெருசா இருப்பார், பயங்கரமான கோடிகளுக்கு சொந்தமுடையவரா இருப்பார். ஆனா நபிகள் நாயகம் அவர்கள் வர்ற நேரத்திலேயே வசதியான ஆளத்தான் வர்றாங்க. அந்த ஊர்லயே வசதி, அவரு மட்டும் வசதி இல்ல, அந்த ஊர்லயே, இந்த ஊர்ல கோடீஸ்வரர் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலைமையில அவர் மௌத்தா போற நேரத்தில் ஹதீஸ்ல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? ரசூலுல்லாஹ் வீட்டுல போய் என்ன செய்யறாங்க, அந்த ஒதுக்குவாங்கல பொருள் எல்லாம், மௌத்து முடிஞ்சது, அடக்கமும் முடிஞ்சது. அப்ப லா திர்ஹமன், ஒரு திர்ஹம் இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய வீட்டில் என்ன இல்லை? ஒரு திர்ஹம் இல்லை. வலா தீனாரன், ஒரு தீனார் இல்லை. வலா பகதா, ஒரு கழுதை கூட இல்லை. யாரு? அவர் மௌத்தா போற நேரத்தில் யாரு? இந்த இந்தியாவை விட பெரிய ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாரு, பெரிய வல்லரசாக இருந்தாரு, அவர் வீட்டில் ஒரு தீனார் கிடையாதாமாங்க, ஒரு தீனார். இது வார்த்தைக்கு கூட்டி சொல்லல, உண்மையிலே சொன்னாங்க. பாக்கிறோம் இல்ல? அப்ப நாம எந்த தலைவரை ஏற்றிருக்கிறோம், இந்த தலைவரை விட்டு போட்டு நம்ம வேற யாரையாவது ஏற்பதற்கு நம்மளுக்கு மனசு வருமா? இதெல்லாம் தானே சிறந்த பண்பாடு. சிறந்த பண்பாடுனா எதுல ஒவ்வொரு மனிதனும் கீழே விழுந்துருவானோ அதுல நிமிர்ந்து நின்னாரா இல்லையா? வரலாற்றில் இடம் பெற்றாரா இல்லையா? யாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரராக மாறினாரா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் அங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இதெல்லாம் நான் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். நான் கஞ்சனும் இல்லை, நான் கோழையனும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இது ஒரு வரலாறு, ஒரு சின்ன வரலாறு தானே இது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கோபப்பட்டிருக்கலாம் இல்ல, என்னை எப்படி நீ தள்ளி விடலாம், என்னுடைய மதிப்பே கெட்டு போச்சே அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம் இல்ல. உன்னை விட என்னை நீ தூக்கிறாது, நான் இறை தூதரை தான். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் தொழுகை வச்சுட்டு இருக்கிறாங்க, உடம்புக்கு முடியல, உட்கார்ந்து தொழுகிறாங்க. பின்னாடி ஜமாத்துல சஹாபாக்கள் எல்லாம் வர்றாங்க, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நின்று தொழுகிறாங்க. இமாம் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவங்க நின்று தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யுது தெரியுது, பார்த்தா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, இவங்க உட்கார்ந்து தொழுகிறாங்க. உடனடியாக செய்கின காட்டுறாங்க. இது கூட ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்ல 623வது செய்தியாக, இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம் என்பவர் பின்பற்றுவதற்குள்ளால். அவர் உட்கார்ந்துட்டாரா, நீ உட்கார்ந்து. அவர் நின்று தொழுதா நீங்க நின்று தொழுங்க, அவர் உட்கார்ந்து தொழுதா நீங்களும் உட்கார்ந்து தொழுங்க. ஏன் சொல்றாங்க? இயலாமையில தான் உட்கார்ந்து தொழுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாளைக்கு தூரத்திலிருந்து பார்த்தான்னு வைங்களேன், பாத்தியா அவருக்கு தனி மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க, அவர் என்னமோ பெரிய ஆள் மாதிரி முன்னாடியும் பின்னாடி எல்லாம் கை கட்டி நிக்கிறாங்களே, இந்த பேரு கூட வந்துடக்கூடாதான். பாக்கிறோம் இல்ல? இப்படி நீங்க ஒவ்வொரு சின்ன ஒரு செய்தியை எடுத்து வச்சு சிந்தனையை போட்டு நீங்கள் அதில் உரசி பார்த்தீர்களே, ஆனால் உண்மையிலேயே இவருடைய தன்மை யாரிடத்திலும் பார்க்க முடியாத தன்மை. இவருடைய அந்த பண்பாடு இருக்கிறத, அந்த பண்பாடு தங்கத்தையும் அவருடைய பண்பாடையும் வச்சீங்கன்னா
தங்கம் கீழே தெரியும், இவருடைய பண்பாடு மேல தெரியும். லகது கானலக்கும் பி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி நல்லா சொல்றாங்கல்ல, அந்த முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றின் ஒவ்வொரு பகுதியவும் டெய்லி ஒரே ஒரு வரலாறையாவும் படிச்சு பாருங்க, நீங்களே அது ஆச்சரியப்படுவீங்க என்று கூறி இன்றைய உரையை இத்தோடு நிறைவு செய்யும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.